இப்போ அடுத்து நம்ம கேட்க போற இவங்களுடைய குரல் இவங்க 5 வயதுல இருந்து பாட ஆரம்பிச்சுட்டாங்க. நாட்டில் பாடுறதை தவிர்த்து நிறைய குழந்தைகளுக்கு, சிறப்பு குழந்தைகளுக்கு பல அற்புதமான திட்டங்களை செஞ்சிருக்காங்க, உதவி வராங்க. இன்னமும் சமுதாய சேவையோடு ஒரு கலைஞர் பாடிக்கொண்டிருக்கிறாங்கன்னா அவங்க வேற யாரும் இல்லைங்க. இது நமக்காக தில்லா லக்ஷ்மன் வந்து வாழ்த்துக்கள். அதாவது உண்மையிலேயே தில்லா வந்துட்டு நிறைய குழந்தைகளோட வளர்ச்சிக்கு, அவங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு போய் உதவிகள் செய்யறதுக்காக நிறைய திட்டங்கள், நிறைய நிகழ்ச்சிகளை நடத்திருக்கீங்க. இன்ன வரைக்கும் நடத்தி கொண்டுதான் வரீங்க. உங்க குரல்ல நிறைய பாடல்கள் இருக்கு. இப்ப மழைக்காலமா இருக்கு இல்லையா, இந்த மழையை கொஞ்ச நேரம் உங்க குரல்ல மழையே வான்மழை. ஆமா, மழையே வான்மழையே என்னை விலகி செல்லாதே, மனமே பின்மனமே நீ மௌனம் கொள்ளாதே, உயிரே என் உயிரே என் உறவும் நீதானே, உனக்கே இனி உனக்கே என் உயிரை தந்தேனே. உயிரை எங்கிட்ட கொடுக்குறீங்க, எடுத்துக்கிறோம். தில்லா பாடும்போது எவ்வளவு அழகா இருந்ததோ அதே மாதிரி தான் இயல்புலையும் அவங்க குணத்திலேயும் அப்படிதான் இருப்பாங்க. பேசும்போது யாருக்கிட்டே அதட்டி பேசுறது அப்படிலாம் கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு பாடகி அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 திரைப்படங்கள்ல நம்முடைய இசையமைப்பாளர் ஜி கூட இணைந்து வேலை செய்திருக்காங்க. நீங்க டூயட் பாடிருக்கீங்க இல்லையா? ஆமா, ஆக்சுவலி நிறைய மூவிஸ் ஜெய் சார் கூட நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் மூவிஸ், லைவ் பெர்ஃபார்மன்சஸ்ல தான் எங்களோட ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு. பாத்தீங்களா, அங்க கேட்டா சொன்ன வயசு தெரிஞ்சிடும். நாங்க வயசுன்னு சொன்னேன். இல்ல 20 வயசு சொல்லியாச்சு. 20 ஆண்டுனா எனக்கு இப்போ 28. அப்ப 8 வயசுல ஆரம்பிச்சதா வச்சுக்கோங்க. சோ 20 ஆண்டுகளாக எங்களுடைய லைஃப் பயணம் ஜெய் சார் கூட நார்த் டு சவுத் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு, எல்லாம் கவர் பண்ணிருக்கோம். அப்புறம் தான் பிறகு வந்து அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் வாய்ஸ் டப்பிங், அங்க இருந்து ஆரம்பிச்சதுதான் ஒண்ணு. அப்புறம் ஷிரடி சாய் தர்ஷன் அப்படின்ற ஒரு ஆல்பம்க்கு ஜெய் சார் ஃபுல்லா இசையமைச்சு என்னுடைய ப்ரொடக்ஷன்ல அந்த ஆல்பமும் நான் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் என்னுள்ளே அப்படின்ற பாடல் வந்து என்னோட மனசுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பாடல். அது உங்களுக்கு கிடையாது, எங்க எல்லாருடைய மனசுக்குமே உங்களுடைய இசை வாழ்க்கைய ஒரு திருப்புமுனை கொண்டு வந்தது அந்த பாடல். அது உண்மை. ஜெய் கூட இணைந்து பாடிய பாடல் நினைவு இருக்கா? இருக்கு, நிச்சயம். ஒரு 2 வரைக்கும் ஜெய் சார் கூட 2 மூவி, அனுஷ்தானா நினைக்கிறேன். அனுஷ்தானால வந்துட்டு உச்சி முதல் பாதம் அறிவித்தே அடவா அன்பே, அந்த பாடல் ரொம்ப நாள் லிரிக்ஸ் ஞாபகம் இல்லை. பரவாயில்ல. அப்புறம் இன்னொரு பாடல் வந்து பூவினோடு ஒரு தென்றல் பேசும் காதலா, என் மனதோடு உன் மோகம் தீண்டும் காதலா, மனசுக்குள் தீ பந்தம் எரிகிறதே. நன்றி. காதலோடு இந்த மேடையில் எங்களுக்காக இந்த வரிகளை கொடுத்ததுக்கு நன்றி. இப்ப உங்க மனசுக்கு மிக நெருக்கமான பாடலை பாட தயாரா இருக்கீங்களா? எத்தனை பேர் என்னுள்ளைக்காக தயாரா இருக்கீங்க, காத்திருக்கீங்க? இது நமக்காக என்னுள்ளை பாடலோடு தில்லா லக்ஷ்மன்.